அனைவரும் மாலை 6 மணிக்கெல்லாம் உணவு அருந்திடுங்க. 9 மணிக்கு கிரகணம் ஆரம்பம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆடும் பரிவேலணி சேவலென ஆடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். முருகாய் என்று ஓதுவார் முன். முருகான்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோணும். தப்பி தவறி ஒரு கால் நீங்கள் நினச்சிட்டா கூட முருகப்பெருமானுடைய திருவடி இருகாலும் தோன்றும். அதை அருமையாக சொல்லியிருக்காரு திருமுருகாற்றுப்படையில். இப்போ வாங்க நம்ம திருப்புகழ பாடல்கள். அருணகிரிநாதர் அருளி செய்த இருட்குழலை பொதுப்பாடல்கள் 189வது பாடல். நம்ம இன்னைக்கு இந்த திருப்புகழை பாட போகிறோம். இதுக்கான பாடலையும் படித்து இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பாடலை பாடுவோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை வேணாம். நீங்கள் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க, கிள்ளி கொடுக்க வேணாம், அள்ளி கொடுங்க. மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயரணும். ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேராவது பாருங்கள். எல்லாரும் எங்கே போனீங்க? 10,000, அதாவது 9,500 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. சீக்கிரமாக பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள். சப்ஸ்கிரைபர் புது சப்ஸ்கிரைபர்லாம் வாங்க, எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. உங்களுக்கான பதிவு, இதை தள்ளி விட்டு போகாதீங்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். இன்றைக்கும் நம்மளுக்கு கடினமான பாடல் தான். பாடல் திருப்புகழ்னாவே கடினமான பாடல்கள் தான். இதுக்கான சந்தம் தன ததன தன ததன தன ததன தன ததன தன ததன தன ததன தனதானாம். ஈரிக்குழலை குழைத்து முடித்து எழில் கலையை திரித்துடுத்து இணைக்கயலை புரட்டி விழித்து அதிபார இழை கலப பொறுப்பணி கச்சு எடுத்து மறைத்து அழைத்து வளைத்திருத்தி அகப்படுத்தி நகைத்து உறவாடி பொருட்கு மிக துதித்து இலகி புலப்படு சித்திர கரண புணர்ச்சி விளைத்து உருக்கு பரத்தையர் மோக புழுத்தொலையில் திளைத்தது அதனை பொறுத்தருளி சடக்கென அப்புறத்தில் அழைத்து இருத்தி அழித்திடுவாயே. உருத்திரரை பழித்து உலகுக்கு உகக்கடை அப்புயன ககனத்து உடுத்தகரப்படுத்து கிரித்தலம் ஏழும் உடுத்த பொல பொறுப்பு வெடித்து ஒளிப்ப மறுத்து இளைப்ப நெருப்பு ஒளிக்க இருப்பிடத்தை விட சுரர் ஓடி திரைக்கடல் உட்பட சுழலச் சகத்தரையும் இப்படி கலைய சிரித்து எதிர் கொக்கரித்து மலைத்திடு பாவி செருக்கு அழிய தெளித்து உதர திரைக்கடலில் சுழித்தலையில் திளைத்த அயில் கர குமர பெருமாளே. வாங்க நம்ம இதற்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம்.
இடைவிடாது விளையாடின என் செயலை மன்னித்து வேகமாக அப்புறமான நன்னெறியில் அழைத்து பொருந்த வைத்து காப்பாற்றி அருள்வாயாக. ருத்திரர்களை பழித்தும் உலகத்தை அழிக்க வந்த யுக முடிவில் தோன்றும் பிரளய நீர் என்று பொங்கி எழுந்து ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்கள் சிதறும்படி செய்து மலைகள் ஏழும் சூழ்ந்துள்ள பொன்மலையாகிய மேரு வெடிப்பட்டு ஒளி எழுப்பவும். இப்போ நடக்குது பாருங்க, மேகம் அப்படியே கீழ்ச்சி ஊற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்போ மேலே ஏதோ யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏதோ யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆகையினால தான் அதெல்லாம் பயந்து நடுங்குதான் பாருங்க. காற்று சோர்வு அடையவும் நெருப்பு ஒளித்து கொள்ளவும் தத்தம் இருப்பிடத்தை விட்ட தேவர்கள் ஓடி போய் அலை வீசும் கடலுள் பட்டு அலைச்சல் உற 3 உலகங்களும் இவ்வாறு வேதனைப்பட அதை கண்டு சிரித்தும் எதிரே நின்று ஆராவரித்தும் போர் புரிந்த பாவியாகிய சூரனுடைய, எப்படி பார்த்தீங்களா, கடலில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்களாம் தேவர்கள்லாம், அப்படி இப்படியும் அலமோதுறாங்களாம். நெருப்பு ஒளிஞ்சிக்கிச்சான், காற்று சோர்வடைஞ்சிடுச்சான், அப்படியெல்லாம் இந்த அசுரர்கள் அவங்கள படுத்துகிறாங்க. ஆணவம் அழிபட அவனை அடக்கி அலை வீசும் இரத்த கடலின் சுழியிடத்தில் முழுக்கி மகிழ்ந்து விளையாடிய வேலாயுதத்தை ஏந்திய குமர பெருமாளே. இப்படி அட்டகாசம் பண்ணவனை நம்ம முருகப்பெருமான் வேலை விட்டு அழித்து தேவர்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாரு. அவங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கார், காவலாக இருக்கார். இவரை முருகப்பெருமான செட்டி மகன் என்னும் இறைவான்வாங்க. இந்த காரைக்குடி செட்டியார்கள்லாம் அப்படி வணங்குவாங்க. நாம் தான் சும்மா சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி இன்றோம். முருகப்பெருமானை அப்படி சிக்கனை பிடிச்சிக்குங்க. யாரெல்லாம் முருகப்பெருமானை அப்படி வேண்டி விரும்பி வணங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான். செல்வ செழிப்பையும் கொடுப்பான். அவர்களுக்கு விரோதின்றதே இருக்காது. இருந்தாலும் காலப்போக்கில் அவங்க காணாமல் போயிடுவாங்க. நம்மளை மென்மேலும் வளர வைக்கும்போது அந்த விரோதிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களா தானாக அவங்களுடைய அழிவை தேடிக்குவாங்க. அதனால் ஞான சம்பந்தராக வந்து சமணர்களை ஒழிச்சார் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய விரோதிகளை ஒழிச்சு கட்டுவார். தேவர்களுக்கு நிம்மதியை கொடுத்த மாதிரி நம்மளுக்கும் நிம்மதியை கொடுப்பாரு. அவங்களுடைய பட்டணத்தை மீட்டு கொடுத்த மாதிரி நம்மளுக்கும் செல்வத்தை மீட்டு கொடுப்பாரு. இப்படியெல்லாம் செய்யக்கூடியவன் நம்மளுடைய முருகப்பெருமான். நீங்கள் தினந்தோறும் திருப்புகழை பாடுங்க, படிங்க. முருகப்பெருமானை ஒரு பூ போட்டு ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு வச்சு, முருகா எனக்கு இன்றைக்கி வாழ்க்கையில் பலம் இப்படி தான், இந்த அளவுக்கு தான் இருக்குது, நீங்கள் இன்னும் என்ன மென்மேலும் உயர்த்த உங்களுக்கு நான் இன்னும் நல்லதெல்லாம் நானும் பண்ண ஆரம்பிப்பேன், தான தர்மங்கள் செய்வேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாரி கொடுக்கும் வள்ளல் இடைவிடாது நம்மளுக்கு கருணை பொழிஞ்சிக்கிட்டே இருப்பார். திருச்சிற்றம்பலம். வெள்ளிக்கிழமை ஒரு அற்புதம் நடந்திருக்குது, ஆனால் எனக்கு தெரியாது. நான் வந்து நம்ம முக்கியமாக தினந்தோறும் வீடியோ போடுறதுனால ட்ரெண்டிங்கின்ட்டு இல்லை, ஆகையினால நான் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அதில் பிரகலாதனை பற்றியும் வாமன அவதாரம் எடுத்து வந்து மகாபலி அழித்ததை பற்றியும் சொல்லியிருந்தார். அதை படித்த உடனேக்கு ஷாக் ஆயிடுச்சு. வீடியோவை எல்லாம் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா மகாபலி சக்கரவர்த்தியை பற்றி போட்டிருக்குது. இன்றைக்கி திருவோணம், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி திருவோணம் வருது, நம்ம வீடியோவை எடுத்து விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதான் நினச்சிக்கினேன். பார்த்தீங்களா, முருகப்பெருமானுடைய திருவருளை அவங்க மாமனுடைய புகழை இன்றைக்கி வந்து சொல்கிறார் கரெக்டாக.
அருணகிரிநாதர் சொல்கிறார், வாமன அவதாரம் எடுத்து இப்படியெல்லாம் பண்ணாருன்னு. அது கரெக்டாக இன்னைக்கு திருவோணத்தில் வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்குது. நம்மளுக்கு எப்படி தீபாவளியோ அது மாதிரி அவங்களுக்கு திருவோணம் தான் அவங்களுக்கு தீபாவளி மாதிரி. அந்த மகாபலி சக்கரவர்த்தியை அழித்த நாளில் அவர் கேட்டுக்கிட்டார், நீ இந்த மாதிரி பண்ண பரவாயில்ல, நான் இந்த பூலோகத்தில் எல்லாரும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லா இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், இன்றைக்கி நான் வருவேன்னுட்டு எல்லாரும் அப்படி விளக்கேற்றி வச்சு பூ அலங்காரம் பண்ணி எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி அந்த மக்களை அவன் கொடுமை பண்ணல, மக்களை நல்ல வண்ணத்தில் வச்சிருந்தான். ஆகையினால அவனுடைய அகந்தையை அழிக்க வந்தார் 3 அடி மண் கேட்டு. அது அருமையாக இந்த திருவோணத்தில் வந்து அன்னைக்கு நடந்துடுது. இப்போ வாங்க நாம் இன்னைக்கு தேவர்கள் படும் பாட்டை நிவர்த்தி செஞ்ச முருகப்பெருமான நம்மளுடைய கஷ்டங்களையும் தீர்க்க வர சொல்லி வேண்டுவோம். இது சேர்த்து எழுதுனதை இப்போ படிக்க போகிறோம். நான் எந்த திருப்புகழ் வகுப்புலையும் போய் படிக்கல, இதுக்கான அறிவு எனக்கு கிடையாது. முருகப்பெருமானுடைய திருவருள் நான் திருப்புகழ் படிக்கிறேன், இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க. திருச்சிற்றம்பலம். இருக்குழலை பொதுப்பாடல்கள். தன ததன தன ததன தன ததன தன ததன தன ததன தன ததன தனதானா. இருக்குழலை குலைத்து முடி தொழிற்கலையை திருத்தியுடு திணைக்கயலை புரட்டி விழித்ததிபார. இழைக்கலவ பொறுப்பணிக்கச் செடுத்து மறை தழைத்து வலை திருத்தியக படுத்தி நகைத்துறவாடி. இருட்குழலை குலைத்து முடி தெழிற்கலையை திருத்தியுடு திணைக்கயலை புரட்டி விழித்ததி பார. இழைக்கலப பொறுப்பணிக்கச் செடுத்து மறை தழைத்து வலை திருத்தியக படுத்தி நகை துறவாடி. பொறுக்கு மிக துதித்திலகி புலப்படு சித்திரக்கரண புணர்ச்சி விலை துருக்கு பரத்தயர் மோக. புழுத்தொலையிற்றிலைத்ததனை பொறுத்தருளி சடக்கன அப்புறத்திலழை திருத்தி அளித்திடுவாயே. உருத்திரரை பழித்துலகு குகக்கடைய பெணக்ககன துடுத்தகர படுத்துகிரி தலமேழும். உடுத்த போல பொறுப்பு வெடி தொழிப்ப மறுத்திலைப்பனெரு பொலிக்க இருப்பிடத்தை விடு சுரரோடி. திரைக்கடலுட்பட சுழலு சகத்ரயமிப்படிக்கலைய சிரித்தெதிர்கொ கரித்து மலை திடுபாவி. செருக்கழிய தெழித்துதிர திரைக்கடலில் சுழித்தலையிற்றிலைத்த அயிர் கரக்குமர பெருமாள். செருக்கழிய தெழித்துதிர திரைக்கடலில் சுழித்தலையிற்றிலைத்த அயிர் கரக்குமர பெருமாளே. திளைத்தயிர் கரக்குமர பெருமாளே. எவ்வளோ கடினமான பாடல் பார்த்தீங்களா? வார்த்தையெல்லாம் அப்படி ஒரு மடங்கி வரணும். இந்த நல்ல குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா எவ்வளோ அந்த அழுத்தம் திருத்தமாக அந்த தமிழை அவ்வளோ நல்ல சொச்சமாக சூப்பராக பாடுவாங்க. ஆகையினால தான் குழந்தைங்களுக்கெல்லாம் திருப்புகழை ஒரு 4 வரியாவது ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாடலை
ஒரு 4 வரியை அந்த ஒரு லைனை குழந்தைங்கள ஒரு 4 வாட்டி திருப்பி படிக்க வச்சு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நல்ல நாக்கு மடியும் தமிழை அப்படியே நல்ல சொச்சமாக படிப்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை படிக்கிறோம். ஏன்னா எனக்கு திருப்புகழே தெரியாது. இவ்வளோ ஒரு சொச்சமாக வர்ற இதெல்லாம் பாடுறதுன்றது ரொம்ப கடினமான வேலை. இந்த வயசான காலத்தில் முருகப்பெருமானுடைய திருவருள், இது நான் பாடுறது கிடையாது. அவனுடைய அருள் இல்லைன்னா என்னால் ஒன்றும் நடக்காது. ஆகையினால இது முருகப்பெருமான் எனக்கு கொடுத்த திருவருள். நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணனோ இந்த ஜென்மத்தில் எனக்கு இந்த பேர் கிடச்சிருக்குது. ஆகையினால தான் சொல்கிறேன், அற்புதமான இந்த மனித பிறவியை பயன்படுத்தி திருப்புகழ், திருவாசகம், தேவாரம், 12 திருமுறைகள் இதையெல்லாம் பாடுங்க. அடுத்து ஒரு பிறவி இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்து ஒரு பிறவி இருந்தால் நம்மளுக்கு அருள வேண்டியதெல்லாம் நல்ல முறையில் அருளுவார். இதையெல்லாம் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திங்கட்கிழமை காலையில் அனைவரும் குளித்து மூழ்கி பூஜை பண்ணுங்க.